வணக்கம் சார். இதுமாதிரி யூரா பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்டிவ் டெலிவரி கொடுக்குறோம். அதாவது ஒரு வேலையை நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கானது தானாக தேடி வரும். அதுக்கான இந்த வீடியோ ஒரு உதாரணம் ஆதாரமும் இருக்கலாம். என்ன காரணம் கேட்டாச்சுன்னா, தம்பிக்கு ஆல்ரெடி ஒரு வண்டி கொடுத்து அமிச்சோம், பல்சரு. அப்புறம் அவர்கிட்ட ஸ்ப்ளெண்டர் கொடுத்து அமிச்சோம். அவங்க மாமா அவர் வண்டி பார்க்கணும் அப்படின்ற இதில் தான் வந்தாங்க. ஸோ வண்டி பார்த்தா சும்மா ஜஸ்ட்டு விசிட் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் வண்டியை பார்த்தவொடனே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் என்னடா யூரா பைக்ஸில் எல்லாமே புது புது வண்டியாக இருக்குது அப்படின்றது. இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்காக, நம்மளோட கஸ்டமர்களுக்காக தேடி பார்த்து, அதாவது இப்போ எனக்கு என் சொந்த யூஸ்க்காக வண்டி எடுத்தால் எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி தெளிவான வண்டி தான் இப்போது இந்த யூரா பைக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஷோரூமும் புதுசு, ஷோரூமில் வர வண்டிகளும் புதுசாக இருக்கணுன்றதான் என்னோடய முயற்சி. அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோ மூலியமாக பார்த்தாலே தெரியும். ஒரு வண்டியை பார்த்து அப்படியே காமிப்பாங்க. அப்படியே ஒரு வண்டியை பார்த்தாலே தெரியும் வீடியோவில் எந்தளவுக்கு புதுசாக இருக்குது அப்படின்றத. ஸோ இந்தளவுக்கு புதுசாக நம்ம கஸ்டமர்களுக்காக தேடி பக்கா கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்களாக எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல வண்டி நீங்களும் எடுக்கணும்னா யூரா பைக்ஸோட யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் சேல்ஸுக்கு போடும்போது, இது டெலிவரி வீடியோ, சேல்ஸ் வீடியோவும் போடுவோம். அவைலபிள் வீடியோ வண்டி வந்த உடனே கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் இதில் சேனல் தான் போடுவேன். யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜ்லேயும். ஏன்னா அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா, ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரியில் பிடி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப், இல்லை திமிரி போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப், அங்கேருந்து ஒரு 4 கடை தள்ளி யூரா பைக்ஸ் ரைட் சைடு இருக்குது. கஸ்டமர் கேட்போம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கு. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் வரும்போது நீங்கள் வண்டி வாங்குற ஐடியாவோடு வரல, வண்டி பார்க்க தான் வந்தோம். ஐயா, ஓகே, வண்டி பார்க்க தான் வந்தோம். நாங்கள் முன்னாடிலாம் ஆர்காடு தான் சர்ச் பண்ணி அங்கே தான் வண்டி எடுக்கிறது. இப்போது எங்கள் மச்சான் 2 பேர் இங்கே எடுத்துன்னு சொன்னானுங்க. அதுக்காக சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பார்வைக்கு தான் வந்தோம். நாங்கள் இவ்வளோ வண்டி பார்க்க சொல்ல பார்த்தா ஸ்டோர் ரூம் கூட இந்த அளவுக்கு வண்டிங்க இருக்காது. ஒரு கம்பெனி ஸ்டோர் ரூம் போனோம்னா அந்த கம்பெனி வண்டி மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்தோமா பல விதமான கம்பெனி வண்டிங்க இருக்குது. நம்ம மன திருப்தியாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு வாங்குறோமோ இல்லையோ, பார்க்கறதுக்கே மனசு இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வேறு வண்டி மாரி பார்த்துட்டு வந்தோம். இது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்க போனோம். எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தார். நாங்கள் அதை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கேட்டோம், அவர் ஓகே ஆயிடுச்சுன்னாரு. நான் மனசார இது தேவைப்படுதுன்னு நான் ஒரு கோரிக்கை வச்சு மாரி மனசில் வச்சேன். அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு மன திருப்தியாக போச்சு. இந்த வண்டி கிடைச்சிச்சு. யாருக்கு எந்த பொருள் அமையுமோ அது எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்களுக்கு நல்ல ஒரு முழு திருப்தி தான். எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஏதாவது ஒரு வண்டி எத்து போனோன்னு எண்ணத்தில் தான் ஒவ்வொரு கஸ்டமரும் மேலும் மேலும் வருவாங்க. அது இறைவனுடைய ஆசீர்வாதம் என் மூலியமா உங்களுக்கு வாழ்த்துறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோதான் ஐயா. சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, எதிர்பார்த்தோமா மணி அடிச்சு அந்த வார்த்தை வந்தவுடனே எங்கள் ஆத்தாவை கொல்ல கொடுக்குறாப்பாரு. சூப்பர் ஐயா. இதுதான் என் மனசு.